பார்க்குற நம்மளுக்கு வந்து செம குழப்பமாகிற மாதிரியான ஒரு சில கான்வர்சேஷன் வந்து போயிட்டு இருக்கிறத வந்து பார்க்க முடியுது. நேத்து வரையுமே சரி, விக்ரம் ஆகட்டும், அரோராவாகட்டும், இவங்க வந்து கானா வினோத் டைட்டிலா வின் பண்ணுவாரா? அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு அவங்க சொன்னது வந்து ஓவர் கான்ஃபிடென்ஸா இருக்காரு அப்படின்ற மாரி ஒரு பக்கம் சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அரோரா வந்து கேட்குறாங்க, கானா வினோத் டைட்டில் வருவாரா? ச்சே சான்ஸே இல்ல அப்படிங்கிற மாரி வந்து நேத்து தான் வந்து விக்ரம் வந்து சொன்னாரு. ஆனா இப்போ பேசும்போது என்ன பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் கூட தான் வந்து நெனச்சேன் 3 பேர் டைட்டில் வின்னர் ஆவாங்கன்னு நெனச்சேன். கானா வினோத், சபரி இல்லன்னா சாண்ட்ரா இவங்க 3 பேர் தான் ஆவாங்கன்னு நெனச்சேன். யாருக்கு தெரியும் இன்னைக்கு கானா வினோத் வெளிய எடுத்துட்டு போவாரு அப்படின்னு சொல்லிட்டு, அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, என்னடா ஒரே குழப்பமா இருக்கு. இவங்க ஏதாவது எடிட் பண்ணி போட்டுட்டாங்களா? இல்ல லைவ்ல தான் நானும் பார்த்தேன் அவங்க பேசுறத. ஸோ அது நெறைய பேரும் வந்து பார்த்துருப்பீங்க. பட் ஏன் வந்து இப்படி மாத்தி பேசுறாங்க அப்படிங்கிறது வந்து தெரியல. இப்ப அந்த மாரி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து சாண்ட்ரா அப்படின்னு சொன்ன உடனே வந்து அரோராவும், சபரியும் சொல்றாங்க, சாண்ட்ரா நாம ஒண்ணு நெனச்சிட்டுருக்கோம். ஆனா வெளிய வந்தவங்கலாம் ஒண்ணு சொல்றாங்க. ஒண்ணுமே புரியல அப்படிங்கிற மாரியான ஒரு மைண்ட் செட்ல வந்து இப்ப சபரி, அரோரா இவங்கலாம் வந்து இருக்கிறத வந்து பார்க்க முடிஞ்சுது. அதுக்கப்புறமா வந்து விக்ரம் வந்து ஒரு பாயிண்ட் சொல்றாரு. வியானாலாம் வந்து எதுக்கு வந்து வியர்டா இந்த மாரி பண்றாங்கன்னே தெரியல. என் மேல ஒரு நெகட்டிவா ஏதோ ஒரு விஷயம் பேசுறாங்க அப்படின்னா வந்து ஓகே. ஆனா சம்மந்தமே இல்லாம உன்ன எதுக்கு வந்து அவங்க அட்டாக் பண்றாங்க? அப்படிங்கிற மாரி வந்து கேட்டு எனக்கு வந்து அது வியர்டா இருக்கு அப்படிங்கிற மாரி வந்து சபரி கிட்ட வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ சபரி அட்டாக் பண்ணுறதுக்கான காரணம், சபரி வந்து பெருசா வந்து இந்த பிக் பாஸ்க்கான ஒரு கான்ட்ரிபியூஷன் வந்து பெருசா பண்ணல. டிக்கெட் டு ஃபினாலேல நல்லா பண்ணாரு. பட் ஃபர்ஸ்ட் வீக் வந்து சபரிக்கு ஒரு நல்ல ஒரு இது இருந்தது. பட் ஒரு நல்ல ஒரு ஹியூமன் அப்படிங்கிறத தாண்டி பிக் பாஸ்க்குன்னு ஒரு கான்ட்ரிபியூஷன் இருக்கும். அது சபரிக்கிட்ட சுத்தமா இல்லவே இல்ல அப்படிங்கிறது வந்து இருந்தது. ஸோ அத வச்சு தான் வந்து வியானா உள்ள போய் வந்து அட்டாக் பண்ணாங்க. பட் ஆனா அவருக்கு அது புரியல அப்படிங்கிற மாரி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அதே மாரி வியானா வந்து கம்ப்ளீட்டா வந்து ஒரு அட்டென்ஷன் சீக் பண்ணுறதுக்காக தான் வந்து அவ பண்ணிகிட்ருக்கா அப்படிங்கிற மாரியும் வந்து சொன்னத வந்து பார்க்க முடிஞ்சுது. ஸோ இது மாரி நெறைய இடங்கள்ல நெறைய குழப்பமா வந்து லைவ் பார்க்குறவங்களுக்கே வந்து இருக்குது. ஸோ இது இவங்க அப்ப சொன்னது உண்மையா? இப்ப சொல்றது உண்மையா? அப்படிங்கிற மாரியான ஒரு குழப்பம் தான். ஸோ நீங்க எத்தன பேர் அத நோட்டீஸ் பண்ணீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இதே மாரி எல்லாம் பிக் பாஸ் அப்டேட் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அஸ். பை.